அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எசாயா 55:3 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் மாறுங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எசாயா 55:3 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். என்னுடைய சத்தமாக சொல்வோம், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளிடம், இயேசுவிடம் செல்ல வேண்டும். ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமே ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதரும் இல்லை. சிறு குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லாருமே பிரச்சனைகளால் அலக்களிக்கப்படுகிறார்கள். சின்ன பிள்ளைக்கு ஒரு காரணத்துக்காக பிரச்சனை இருக்கலாம், இளைஞர்களுக்கு வேறு ஒரு காரணத்துக்காக பிரச்சனை இருக்கலாம், திருமணமானவர்களுக்கு இன்னொரு காரணத்துக்காக பிரச்சனை இருக்கலாம், முதியவர்களுக்கு வேறு வேறு காரணங்களுக்காக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாம் நடக்கின்ற பொழுது நம் கூடவே வருகின்ற நிழலை போல, ஷேடோவை போல பிரச்சனைகளும் நம்மை பின் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இதனால் தான் உளவியலாளர்கள் மனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மேன் இஸ் எ பண்டில் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், மனிதன் என்பவன் பிரச்சனைகளின் மூட்டை என சொல்வார்கள். மனிதர்களது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு இந்த உலகமானது 1008 வழிகளை காட்டலாம். நீ இந்த அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா அவர் உதவி செய்வாரு, வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த செல்வாக்கு மிக்கவரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது உனக்கோ மகனுக்கோ வேலை வாங்கி தருவாரு, வாழ்க்கையில நீ முன்னேறலாம். அல்லது இந்த மந்திரவாதியை பார்த்தீங்கன்னா தாயத்து தகடு தருவா, அதை வீட்டுல வச்சா முன்னேறலாம். அல்லது இந்த பெரியரை வச்சு மூவ் பண்ணா வாழ்க்கையில இந்த காரியத்தை அந்த காரியத்தை சாதித்து வாழ்க்கையிலே முன்னேறி விடலாம் என்று இந்த உலகம் 1008 வழிகளை காட்டலாம். அந்த வழிகளிலே நாம் சென்றால் நம் வாழ்க்கை உயருமா, முன்னேறுமா, விடுதலை கிடைக்குமா, பிரச்சனை தீருமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை அடங்கிய விவிலியத்திலே, பைபிளிலே எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு 2 வழி உண்டு. விவிலியம் பிரச்சனைகள் தீர்வதற்கு 2 வழியை காட்டுகிறது. முதல் வழி என்னவென்றால், நாம இயேசுவிடம் செல்ல வேண்டும். முதல் வழி என்ன? நாம இயேசுவிடம் செல்ல வேண்டும். பிரச்சனை தீர்வதற்கான முதல் வழி என்ன? நாம இயேசுவிடம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் 2வது வழி என்னவென்றால், இயேசு நம்மிடம் வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். 2வது வழி என்ன? இயேசு நம்மிடம் வருவதற்கு அனுமதிக்க வேண்டும். இந்த 2 வழிகளில் தீராத எந்த பிரச்சனையும் இல்லை. உற்சாகமாக தட்டுவோம். இந்த 2 வழிகளில் தீராத எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பைபிளை பார்க்கிறோம், யாரெல்லாம் இயேசுவிடம் சென்றார்களோ அவர்கள் எதற்காக சென்றார்களோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று திரும்பினார்கள். ஏசாண்டவர் அப்பங்களை பழிகிறார், ஏசாண்டவர்
அப்பங்களை பழுகிய பிற்பாடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அக்கறைக்கு செல்கின்றார். படகு ஏறி அக்கறைக்கு செல்கின்றார். இதை மக்கள் கேள்விப்படுகிறார்கள். ஏசாண்டவர் அக்கறைக்கு போறாரு என்பதை கேள்விப்பட்டவுடனே மக்கள் விரைவாக அங்கு செல்கின்றார்கள். நம்ம பார்க்கலாம், இயேசு படகுல போறாரு, மக்கள் நடந்து போறாங்க. யாரு முதல்ல போவா? படகுல போற ஏசு அக்கறைக்கு முதல்ல போவாரா? மக்கள் முதல்ல போவாங்களா? யார் போவா? படகுல போற இயேசுதான் முதல்ல போவார். ஆனா இயேசு ஆண்டவர் அக்கறைக்கு போவதற்கு முன்பாகவே, படகை விட்டு இறங்குவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அங்க இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் ரஷ் பண்ணி வேகமா ஓட்டோட்டமா ஓடி அக்கறைக்கு போயிருப்பாங்கன்னு பாருங்க. தன்னை தேடி வந்த, ஏக்கத்தோடு வேகமாக தேடி வந்த மக்களை இயேசு சும்மா விடல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுபோல பார்க்கிறோம், 10 தொழுநோயாளிகள் ஊருக்குள்ள வர முடியாது, வெளியே காட்டுல தான் இருக்கணும், தலை சிவக்கூடாது, கிளீன் சட்டை போட்டுக்கணும், மணி வச்சு டிங்கு டிங்கு நடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா தீட்டுப்பட்டவன் இங்கே இருக்கிறேன், யாரும் வரக்கூடாது என்பதற்காக. இப்படிப்பட்ட கட்டுப்பாடு உள்ளவர்கள், ஊருக்கு வராமல் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள், கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசுவை நோக்கி இயேசுவிடம் வருகிறார்கள். தன்னிடம் வந்த 10 பேரின் நோயையும் இயேசாண்டவர் அற்புதமாக சுகப்படுத்தி அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுபோல பார்க்கிறோம், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பிடிக்கப்பட்ட பெண்மணி பணத்தை ஃபுல்லா செலவழிச்சிட்டா, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டா, எல்லா மருந்தையும் சாப்பிட்டுட்டா, எல்லா ஊசியும் போட்டு பார்த்துட்டா. ஆனா அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. பணம் விரயமானதுதான் மிச்சம். இப்படிப்பட்ட வேளையிலே நான் இயேசுவிடம் சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என நம்புகிறாள். யூத சமுதாயம் ஆண் ஆதிக்க சமுதாயம். பெண்கள் பப்ளிக்கா கூட்டத்துக்குள்ள போக முடியாது. இருந்தாலும் கூட இந்த பெண்மணியானவள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிற பொழுது அதற்குள்ளே செல்கின்றாள். 12 வருஷமா ரத்தப்போக்குனா பெண்களுக்கு நல்லா தெரியும். உடல்ல பலம் இல்ல, தெம்பு இல்ல, அப்படியே காலை இழுத்து இழுத்து சாச்சி நடத்தி கொடுத்துக்குள்ள போறா. ஐயோ என் உடல் நாற்றம் அடிக்கிறதே, அப்படி பார்க்கல, அதை கூட பார்க்கல. இந்த ஆண் சமுதாயம் தன்னை தள்ளி விட்டுருமே, அடிச்சு விரட்டிடுமே, அதை கூட பார்க்கல. நான் இயேசுவிடம் செல்வேன், இயேசுவின் உடையை தொடுவேன், அவர் எனக்கு அற்புத சுகம் கொடுப்பார் என ஆழமாக நம்புகிறாள், விசுவசிக்கிறாள். எனவே கூட்டத்தை முந்திக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே சென்று இயேசுவிடம் சென்று இயேசுவின் மேலுடையை தொடுகிறாள். தொட்ட அந்த நொடி பொழுதே இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு பவர் வந்து அவளை குணப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடம் செல்கிறாள், அற்புத சுகம் பெறுகிறாள். நாமும் இயேசுவிடம் சென்றால் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசாண்டவர் பாவி பெண் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறார். இத கேள்விப்படுறா பாவி மரியாள். இயேசு அங்க சாப்பிட போறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே வேகமா அங்க போய் இயேசுவின் காலடியில் அமர்ந்து தனது கண்ணீரால் இயேசுவின் பாதடிகளை கழுவி, தனது கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி கூந்தலால் அதை துடைத்து நறுமண தைலம் பூசுகிறாள். எப்படி இயேசுட்ட போறா? பாவியா போறா. எப்படி திரும்புகிறாள்?
பரிசுத்தவதியாக, புண்ணியவதியாக, தூயவளாக திரும்புகிறாள். பாவியாக சென்றவள் பரிசுத்தம் உள்ளவளாக திரும்புகிறாள். ஆம், இயேசுவிடம் சென்றால் பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாவ மன்னிப்பு கிடைக்கிற பொழுது கடவுள் மத்தியிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் என்பதை யோசுவா 3:5 வாசிக்கிறோம். இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கடவுள் உங்கள் மத்தியிலே செய்கின்ற அருண் செயல்களை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல பார்க்கிறோம், கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிறாங்க சீடர்கள் மற்ற எல்லாரும். செசாருக்கு வரி செலுத்தணுமா கூடாதா என்பது ஒரு சில இயேசுவை கேள்விக்கு நோக்கத்தோடு வந்தாலும் கூட ஒரு சிலருக்குள்ளாக குழப்பம் இருந்தது. அதனால்தான் செசாருக்கு வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமான கேட்கிறார்கள். அந்த வேளையில நாணயத்தை கொண்டு வர சொல்லி செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்க சொல்றார். குழப்பத்தோடு வந்தவர்கள் தெளிவோடு செல்கிறார்கள். எனவே யாரெல்லாம் இயேசுவிடம் குழப்பத்தோடு தெளிவில்லாமல் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு தெளிவு கொடுத்து அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை பற்றி, நம்ம எதிர்காலத்தை பற்றி, பிசினஸை பற்றி, இங்க போகலாமா அங்க போகலாமா, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாதா, இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா, ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கிற பொழுது இயேசுவிடம் சென்றால் நமது குழப்பமெல்லாம் தீரும். பிரைஸ் தி லார்ட். எனவே நமது பிரச்சனை தீர்வதற்கான முதல் வழி இயேசுவிடம் செல்வது. இயேசுவிடம் வந்தால் இயேசுவால் அற்புதமாக போஷிக்கப்படுவோம், உணவூட்டப்படுவோம். இயேசுவினால் நமது நோய்கள் நீங்கும், இயேசுவினால் நமது குழப்பங்கள் தீரும், இயேசுவினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். எனவே இயேசுவிடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் சென்றார்களோ அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். தங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு சென்றார்கள், மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதே இயேசு ஆண்டவர் தான் வல்லமை மிக்கவராக இருக்கிறார் என்றும். நம் இயேசு ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நம் இயேசு ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர், நம் இயேசு ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பா யாரெல்லாம் அவரிடம் சென்றார்களோ, இயேசுவிடம் சென்றார்களோ, அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொண்டதைப் போல நாமும் அவரிடம் செல்கின்ற பொழுது அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க? இயேசு ஆண்டவர். நீங்க இப்ப யார்கிட்ட வந்திருக்கீங்க? இயேசு ஆண்டவரிடம். இப்ப நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க? இயேசு ஆண்டவரிடம். நீங்க இப்ப இயேசப்பாட்ட வந்திருக்கீங்க. அவரிடம் வந்ததால் உங்களுக்கு முதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பிரச்சனை தீர்வதற்கான வழி என்று பார்க்கிற பொழுது முதல்ல இயேசுவிடம் செல்ல வேண்டும். இரண்டாவது இயேசு நம்மிடம் வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. விவிலியத்திலே பார்க்கிறோம், சக்கேயு இயேசு ஆண்டவரை தனது வீட்டிற்குள்ளாக வரவேற்றான். நடந்தது என்ன? அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. மீட்பின் மகிழ்ச்சியினால் கடவுள் தன்னை ஏற்றுக்கொண்ட சக்கையை நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, சக்கையு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. நானும் என் வீட்டின் தலைவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். என் வீட்டிலும் மீட்பு கிடைக்கும். மீட்பின் சந்தோஷத்தால் அகமகிழ்வேன், அக்களிப்பேன். அல்லேலூயா. இன்னும் பார்க்கிறோம், ராயப்பருடைய மாமியா வீட்டுக்கு இயேசுவை வரவேற்கிறாங்க. என்ன கிடைக்குது? ராயப்பருடைய மாமியான் காய்ச்சலிலிருந்து அற்புத சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல பார்க்கிறோம், லாசர் இறந்திருக்கிறான். இந்த வேளையில தான் மார்த்தா மரியா இயேசுவை
தனது வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. மார்த்தா மரியா இயேசுவை தனது வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப என்ன கிடைக்குது? செத்த லாசர் உயிர் பெற்று எழுகிறான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செத்த லாசர் உயிர் பெற்று எழுகின்றான். எனவே இயேசு ஆண்டவரை நாம் வரவேற்கிற பொழுது நிச்சயமாக நம்ம பிரச்சனைகள் தீரும், நோய் தீரும், மீட்பின் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு ஆண்டவர் நம்மிடம் வருவதற்கு ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால் தான் திருவெளிபாடு 3:20 வாசிக்கிறோம். இதோ நான் கதவண்டை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன், தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது ஒரு கதவை திறந்தால் நான் அவருடன் சென்று விருந்து உண்பேன், அவரும் என்னோடு விருந்து உண்பார் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது இதய கதவை திறப்போம். அப்படியே நமது வலது கை நெஞ்சிலே வைத்துக் கொள்வோம். இடது கையை இயேசு ஆண்டவரை பார்த்து அவரை நோக்கி கரவை நீட்டுவோம். இடது கையை நெஞ்சில வைத்துக் கொண்டு வலது கையை இயேசு ஆண்டவரை பார்த்து நீட்டி சொல்லுங்க. நான் சொல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னிடம் வாரும். என்னிடம் வாரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னோடு தங்கும். என்னோட தங்கும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை வழிநடத்தும். என்னை வழிநடத்தும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த செய்தியை பிறரோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.